வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜேகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் ராவில் கோடி ரோட்ஸுக்கு வந்த பிளட்டு உண்மையான பிளட்டா, கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சா, கோடி ரோட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. முதல்ல இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸை ராக் ஓட அடிப்பார். அடித்து ஓட விட்டு பார்க்கிங் ஏரியாவில் மழை பெஞ்சிருக்கும். அந்த மழையிலேயே சட்டை போடுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிரிட்ஜிலேருந்து தள்ளி விடுற மாதிரிலாம் காமிப்பாங்க. தள்ளி விடுற மாதிரி ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் அடித்து மண்டையை உடச்சி ரத்தம் ஊற்றுற மாதிரி காமிப்பாங்க பார்க்கிங் ஏரியாவில் இருந்து. இந்த பிளட்டு உண்மையாக என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளட்டை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் கீழே கடக்கிறப்ப ராக் ஒரு ப்ரோமோ கொடுப்பாரு. இதுலேருந்து வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கோடி ரோட்ஸு கீழே கிடக்கிறாரு, எந்த வித இன்ஜுரியும் ஏற்படல, எந்த வித பிளட்டும் வரல. அதுக்கப்புறம் ராக் ஒரு ப்ரோமோ கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தவண்டு போய் அவரோட ட்ரக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அந்த ட்ரக்கு மூலையில் உட்காந்துருக்குள்ள அங்கே இருந்து தலையில் ரத்தம் வழிகிற மாதிரி காமிப்பாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் ட்ரக்குக்கு பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி எடுத்து நெத்தியில் பூசிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு நெத்தியில் தான் ரத்தம் வர மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரத்தம் ஹேர்லேருந்து வர மாதிரி காமிச்சிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது இது ஃபேக் பிளட் தான். கோடி ரோட்ஸுக்கு எந்த வித பிளட்டும் WWE உருவாக்கல. சில நேரத்தில் WWE ரியாலிட்டியாக இருக்குன்றதுக்காக ரெஸ்லரோட நெத்தியில் சும்மா கீரல் மாதிரி வர வச்சு பிளட்டை வர வைப்பாங்க. ஆனால் இந்த கோடி ரோட்ஸுக்கு எந்த வித செயலும் செய்யலை. கோடி ரோட்ஸுக்கு வந்தது பிளட்டுக்கு தான், ரியல் பிளட்டு கிடையாது. பிளட் கேப்சூல்னு சொல்கிற மாதிரி மாத்திரை சைஸில் பிளட்டு வச்சுருப்பாங்க. அந்த பிளட்டை தான் இப்போ நெத்தியில் அடித்து உடச்சி ஊற்ற வச்சுருக்கிறாங்க. ஒரிஜினல் பிளட்டு கிடையாது. கோடி ரோட்ஸுக்கு இதால் எந்தவித இன்ஜுரியும் ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்க, இந்த பிளட்டு ஒரு புறம் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் காலை பிடிச்சிக்கிட்டே துடிப்பார். ராக் ஒவ்வொரு அட்டாக் பண்ணும்போதும் இது ஒருவேளை காலில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸுக்கு இது வரைக்கும் எந்தவித இன்ஜுரியும் ஏற்படல. ரெசில்மேனியான்றதுனால கோடி ரோட்ஸை இன்ஜுரி ஏற்படாமல் தான் வச்சிருக்காங்க. இந்த லிக்யூடு பிளட்டு கூட இது ஃபேக்கு தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோஷியல் மீடியா லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.